நியூ ஹீரோ கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பை அதாவது கைஸ் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இந்த அப்டேட் வச்சு குளிக்கிட்டாங்க. அதாவது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாதிரி பயங்கரமாக இந்த மாதிரி தான் அப்டேட் வந்திருக்கு. ஏன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஹீரோ சிஸ்டம் ஃபுல்லாக மாறப்போது, புதுசாக ஒரு பில்டிங் இன்ட்ரோஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக 2 எக்யூப்மெண்ட், நியூ ஹீரோ ஆல்ரெடி தூக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டதா அப்படியே கிளாஷ் ஆஃப் கிளான்ஸே அப்படியே பட்டாரம் அடிக்கிற மாதிரி ஒரு அப்டேட் விட்டுருவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நியூ ஹீரோ அதாவது வந்து டவுன் 9 அன்லாக் ஆகிடுவான். அதாவது டவுன் 9 அன்லாக் ஆகிட்டு இருந்த குயின் வந்து டவுன் 8 அன்லாக் ஆகும். நான் ஃபஸ்ட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்ட்டு. டவுன் 7 வந்துட்டு நீங்கள் போய் ஷாப்பில் ஹீரோ ஆல்ட்ரு பார்த்தீங்கன்னா வெர்பன் ஆல்ட்ரு இருக்காது. சொல்லப்போனால் எல்லா ஆல்ட்ரையுமே தூக்கிட்டானுங்க. அதுக்கு பதில் டவுன் ஹால் 2 ஹீரோ ஹால்னு ஒன்று வந்திருக்கும். அதை தூக்கி நீங்கள் டவுனில் வச்சிங்கன்னா பர்பரியன் கிங் அன்லாக் ஆகிடுவான். அது கூட ஒரு ஃப்ளாக் பேனர் ஒன்று அன்லாக் ஆகும். ஸோ ஆல்ட்ருக்கு பதில் அதுதான் இருக்கும். ஆனால் அதை உடைக்க முடியாது. அது வந்து பர்சன்டேஜ்லேயும் கணக்கில் வராது. ஆனால் அந்த ஏரியா சுற்றி கிங் இருப்பான். 8 போகும்போது ஹீரோ ஹால் அப்டேட் பண்ண முடியும். அப்டேட் பண்ணால் உங்களுக்கு குயின் அன்லாக் ஆகுவா. உங்கள் கிட்ட 2 ஹீரோ இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஹீரோ தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பேனர் தான் இருக்குது இல்லைங்களா, அதனால் ஒரு ஹீரோ தான் யூஸ் பண்ண முடியும். சிம்பிளி அவ்வளோதான். அதே நீங்கள் டவுன் 9 போகும்போது உங்களுக்கு ஹீரோ ஹால் அப்டேட் பண்ணலாம். ஒரு பேனர் அன்லாக் ஆகும். ப்ளஸ் மினியன் பிரின்ஸ் அன்லாக் ஆகிடுவான். இப்போ வந்து உங்கள்கிட்ட 3 ஹீரோஸ் இருக்கும். நான் 2 ஹீரோ தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்வாப் பண்ணி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அதாச்சும் நீங்கள் அப்டேட் போட்டு நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணலாம். அது டவுன் 10 போகும்போது உங்களுக்கு புதுசாக ஹீரோஸ் அன்லாக் ஆகாது. நான் ஆக்சுவலி சொல்லலாம், இந்த அப்டேட் வரும்போது நினச்சேன் புதுசாக 2-3 ஹீரோஸ் இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சேன். அட்லீஸ்ட் ஒரு 2 சுட்டு இருந்துக்கலாம். சரி, ஒரு ஹீரோ விட்டு கண்ணை கட்டானுங்க. சரி, அது இருக்கட்டும். டவுன் 10 போகும்போது ஹீரோ ஹால் அப்டேட் பண்ணலாம். உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஹீரோஸ் அப்டேட் பண்ணலாம். ஹீரோஸ் மட்டும் டெவலப் பண்ணலாம். அதே நீங்கள் டவுன் 11 போகும்போது ஒரு பேனர் ப்ளஸ் கிராண்ட் அப்டேட் அன்லாக் ஆகும். ஸோ வழக்கம் போல தான் உங்கள்கிட்ட 4 ஹீரோஸ் இருப்பானுங்க. ஆனால் நீங்கள் 3 ஹீரோஸ் தான் யூஸ் பண்ண முடியும். டெவலப் பண்ணலாம். அவ்வளோதான். டவுன் 12 ஆஸ் யூஷுவல் டவுன் 10 மாதிரி தான் ஹீரோஸ் லெவலப் பண்ணி தான் பண்ண முடியும். ஏன்டா 6 அடிக்கிறான். டவுன் 13 போகும்போது ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து ஒரு ராயல் சாம்பியன் அன்லாக் ஆகும். ப்ளஸ் ஒரு பேனர் கிடைக்கும். அதுவும் வழக்கம் போல தான் உங்களுக்கு 5 ஹீரோஸ் இருக்கும். ஆனால் 4 ஹீரோஸ் தான் யூஸ் பண்ண முடியும். ஹீரோவில் இப்படி தான் ஒர்க் ஆகும். நீங்கள் 5 ஹீரோஸ் இருப்பானுங்க மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். பெட் ஹவுஸில் இருக்கிற மாதிரி ஹீரோஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு பில்டர் தேவைப்படுவோம். அட்லீஸ்ட் பெட் ஹவுஸ் மாதிரி அப்படியே விட்டுருந்துக்கலாம். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது கைஸ். என்னன்னா நீங்கள் வந்து புதுசாக டவுனில் போகும்போது உடனே நீங்கள் ஹீரோஸ் அப்டேட் பண்ண முடியாது. ஃபஸ்ட் நீங்கள் ஹீரோவில் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஹீரோஸ் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பெனிஃபிட் என்னன்னா உங்கள்கிட்ட 5 ஹீரோஸ் இருக்குது. இப்போ அதாவது டவுன் 13 மேலே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுன் 8லேருந்து அந்த பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா உங்கள்கிட்ட 2 ஹீரோஸ், உங்கள்கிட்ட ஹீரோஸ் அதிகமாக இருப்பான். நீங்கள் யூஸ் பண்ணுற லெவலோட உங்களுக்கு ஹீரோஸ் அதிகமாக இருப்பான். ஸோ ஏதாச்சும் ஒரு ஹீரோ அப்டேட் பண்ணுறக்கும் போது உங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜ் வராது. நீங்கள் டவுன் 13 இருக்கீங்கன்னா 5 ஹீரோஸ் இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ஹீரோ அப்டேட் பண்ணி விட்டு நீங்கள் 4 ஹீரோஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான்லாம் வந்து 4 ஹீரோவையும் ஒரே டைம் அப்டேட் பண்ணுற ஆள். அப்பயும் என்கிட்ட ஒரு ஹீரோ ஸ்பேர் இருக்கும். 5 ஹீரோ ஒரு ஹீரோ அப்டேட் பண்ண முடியுமா? ஸோ கைஸ், அதாவது நியூ ஹீரோ இவனை பற்றி பேசுவோம். என்னன்னா இந்த டவுன் 17 அப்டேட்லேயே எனக்கு பிடிச்சது இது மட்டும் தான் கைஸ். ஏன்னா டவுன் 17 பிடிக்கல, அட்டாக் பண்ணுறது பிடிக்கல. புது ட்ரூப்பு அதை பற்றி பேசவே தேவைன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பெல்லு மட்டும் ஓகே நான் புது ஹீரோஸ் இருக்காங்க, கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். நியூ டிஃபென்ஸ் ஓகே தான். ஆனால் ஹீரோ மட்டும் தான் வேறு லெவல். எல்லா ஹீரோஸும் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா ட்ரெஸ் போட்டிருக்கோம் அது இல்லை. ஏன்னா எல்லாரும் ஹீரோஸும் இருக்குமா ஹியூமன்ஸாக இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி தான் வந்து சேட்டன் மாதிரி இறக்கி விட்ருக்காங்க. அதாவது சேட்டன் இல்லைப்பா, கேரளா சேட்டன் இல்லைப்பா, வந்து சேட்டன், அதாவது மினியன் சாத்தா மாதிரி இறக்கி விட்ருக்காங்க. டிசைன் உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இவன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் ட்ரூப்பு. அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். இவன் டிசைனும் பிடிச்சிருக்கு. அந்த கொம்பு எல்லாம் வச்சுட்டு பறந்துக்கிட்டு ரெக்க வச்சுட்டு செமையாக இருக்கான். இவன் ஆக்சுவல் வழக்கம் போல தான் கைஸ். ஆவரேஜ் ஹெல்த்தும் ஆவரேஜ் டேமேஜ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்னென்னா இவன் வந்து ஒன்லி ஏர் ட்ரூப் பண்ணுறான். ஒன்லி ஹேர் ஹீரோ. தப்பாக காதில் போட்டு தான் மன்னிச்சுக்கோங்க. ஏரில் மட்டும் தான் இருப்பான். ஸோ இவனுக்கு வந்து ஏர் பாம், சீக்கிங் ஏர் பைன்லாம் டேமேஜ் ஆகும். புதுசாக வந்துருக்க ஜிகா பாமும் டேமேஜ் ஆகும். அவ்வளோதான். வழக்கம் போல ஹீரோ தான். ஆனால் என்னென்னா இவனுக்கு புதுசாக 2 எக்யூப்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. புது ஹீரோக்கு எக்யூப்மெண்ட் வேணும் இல்லையா? ஒரு எக்யூப்மெண்ட் வந்து இந்த மினியன் பப்பெட், அது பேர் இது வேறு. மினியன் பப்பெட் என்னென்னா வந்து அந்த பவர் யூஸ் பண்ணும்போது 2 மினியன்ஸ் ஸ்பான் ஆகுவாங்க. அவங்க முன்னாடி போய்ட்டு அட்டாக் ஆகும். வழக்கமாக மினியன்ஸில் வந்து ஜெயிண்ட் மினியன்ஸ், மினியன் பிரின்ஸோட சித்தப்பா பசங்க நினைக்கிறேன். கொஞ்சம் எல்லாம் பல்காக போய் அவனுக்கு அட்டாக் பண்ணுவானுங்க. இவனுக்கு ஹீல் ஆகும். இன்னொரு எக்யூப்மெண்ட் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னன்னா இது வந்து ஆர்ச்சரிக்கனோட ஜெயிண்ட் பாமையும் ஃப்ரீஸையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பெரிய ரேஞ்சில் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த பவர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஜெயிண்ட் பாம் மாதிரி கொஞ்சம் போகும். அந்த 18 டைல் ரேஞ்சுக்கு போகும். அந்த ஏரியாவில் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகும், டேமேஜ் ஆகும். இதை வச்சு புதுசாக ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணலாம். மோஸ்ட்லி இவன் ஏர் அட்டாக்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இவனை ஏன்னா தனியாக போனால் வந்து சீக்கிங் ஏர்மேன்லேயே சேர்த்துருவான். ஸோ இவனுக்கு வழக்கம் போல் நீங்கள் பெட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். புது எக்யூப்மெண்ட் தான் இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஈவெண்ட்டுக்கும் பிளான் பண்ணிருப்பாங்க. எப்படியும் அவனுக்கு புதுசாக எக்யூப்மெண்ட் விடணும் இல்லையா, அதுக்கு பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனால் வரும்போதே கொஞ்சம் பேங்கராக வராங்க. ஏன்னா வந்து வழக்கமாக இருக்கிற ஹீரோஸ்லாம் வரும்போது ஒரு கம்மி லெவல் தான் கொடுப்பாங்க. இவன் டவுன் 9 அன்லாக் ஆகும்போது இப்போ இவன் வார்டனையும் சாம்பியனும் பீட் பண்ணிட்டான் லெவல்ஸில். வார்டனோட சாம்பியனோட உனக்கு லெவல்ஸ் அதிகம். அப்டேட் பண்ணுறது பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ ஆல்ரெடி இப்போ எல்லா ஹீரோஸும் அன்லாக் பண்ணிருக்கீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் டவுன் ஹாலுக்கு இவன் என்ன மேக்ஸ் லெவலோ, அதாவது ஒரு குயின் டவுன் ஹால் 16 95 லெவல் போயிடும். அதே வந்து அவன் வந்து டவுன் ஹால் 15 மேக்ஸ் லெவல், அவனுக்கு வந்து 70 அந்த லெவலில் வருவான். நீங்கள் ஒரு 4-5 லெவல் மட்டும் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து 75 லெவல்ஸ் அப்டேட் பண்ண தேவையில்ல. 70 லெவல் வந்துடுவான். நீங்கள் ஒரு 5 டைம்ஸ் மட்டும் அவன் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இருக்கும். ஹீரோ ஹால் வந்து உங்களுக்கு இப்போ இருக்கிற டவுன் ஹாலுக்கு மேக்ஸ் லெவலில் வந்துடும். அதே உங்களோட ஹீரோஸ் லெவல்லாம் மாறாது எனக்கு தெரிஞ்சு. அதை பற்றி எந்த இதுவும் சொல்லலை. அதான் இதில் வேறு என்ன சேஞ்ச் பண்ணிடுறாங்கன்னா அந்த ஹீரோ ஆல்ட்ரெல்லாம் தூக்கிட்டானுங்க. அது பர்சன்டேஜ்லேயும் உங்களுக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் கம்மியாகும். மேலும் அது பர்சன்டேஜாக கணக்கு வராது. ஹீரோ ஹால் மட்டும் தான் கணக்கு. ஆனால் அதுக்கு லைஃபும் அதிகம். 5800 லைஃப்ஸ் ஒன்று இருக்குது மேக்ஸ் லெவலில் நினைக்கிறேன். ஸோ கிளான் கேஸ்ட்லுக்குள்ளே அதுக்கு லைஃப் இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் பேஸ் கட்டும்போது அது பில்டிங்குள்ளே வைக்கிற மாதிரி வச்சுவாங்க. ஏன்னா அப்போ தான் அதை அட்டாக் பண்ணி உடைக்கிறதுக்கு லேட் ஆகும். மீதி இருக்க டிஃபென்ஸ்லாம் எனிமி ட்ரூப் அடிக்கிறதுக்கும் டைம் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் எனக்கு ஸ்கின் விடுவாங்க. ஆல்ரெடி ஆர்சிக்கு ஸ்கின் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் வீடியோ.